ஜெஃப்னா கல்லரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தையிட்டி திஸ்ஸவிகாரை காணி அளவீட்டுக்கு இராணுவம் மறுப்பு, அரசாங்க அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல், பொதுமக்களையும் உள்நுழைய அனுமதிக்கவில்லை. தையிட்டியில் தமிழ் மக்களின் உறுதி காணியை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திஸ்ஸவிகாரை காணியை அளவீடு செய்வதற்கு சென்ற பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் இராணுவத்தினரால் மிரட்டப்பட்டுள்ளனர். நில அளவையை முன்னெடுப்பதற்கு பொதுமக்களை அனுமதிக்க முடியாது என்று இராணுவத்தினர் கடும் தொனியில் எச்சரித்தமையால் அளவீட்டு நடவடிக்கையை கைவிட்டு அதிகாரிகள் திரும்பினர். தையிட்டியில் இராணுவத்தினரால் திஸ்ஸவிகாரை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பிரதேசம் விடுவிக்கப்பட்டாலும் இராணுவத்தினர் விகாரை பகுதிக்குள் உள்நுழைவதற்கு தமிழ் மக்களுக்கு தடை விதித்துள்ளனர். விகாரை அமைந்துள்ள காணி தனியார் காணி என்றும் அதை விடுவிக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதேவேளை இராணுவத்தினர் விகாரைக்குரிய 20 ஏக்கர் காணியிலேயே அதை அமைத்துள்ளதாக தவறான தகவல்களை வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் தற்போது விகாரை அமைந்துள்ள இடத்தை தவிர எஞ்சிய தமிழ் மக்களின் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு அமைவாக பொதுமக்களை காணிகளை அடையாளம் காண்பித்து நில அளவை செய்யும் நடவடிக்கை கடந்த வெள்ளிக்கிழமை தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது விகாரை அமைந்துள்ள அனைத்து காணிகளையும் இராணுவத்துக்குரியவை எனவும் அவற்றை அளவீடு செய்ய தேவையில்லை என்றும் இராணுவத்தினர் அதிகாரிகளுக்கு கடும் தொனியில் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களை உள்நுழைவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாதெனவும் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். மக்கள் தங்கள் காணிகளை அடையாளப்படுத்தாமல் நில அளவை செய்ய முடியாதென தெரிவித்து நில அளவை திணைக்களத்தினரும் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தினரும் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இதேவேளை மேற்படி விகாரை அமைந்துள்ள காணியை விகாரைக்கு உரித்தாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தெல்லிப்பளை பிரதேச செயலருக்கு ரியல் அட்மிரல் சரத் வீரசேகரவை தலைமையாக கொண்ட தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் செயலர் சூலா ஹேரத் கடிதம் அனுப்பியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் தெல்லிப்பளை பிரதேச செயலர் மீது விகாராதிபதி முறைப்பாடு. தையிட்டியில் தனியார் காணியை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரைக்குரிய காணியை அளவீடு செய்து தருவதற்கு தெல்லிப்பளை பிரதேச செயலர் தாமதிப்பதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் விகாராதிபதி முறைப்பாடு செய்துள்ளார். அவர் முறைப்பாடு செய்ததற்கு அமைவாக இந்த வாரம் பிரதேச செயலரை கொழும்புக்கு விசாரணைக்கு வருமாறு ஆணைக்குழு அழைத்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஈரான் ஜனாதிபதியின் வருகையில் மாற்றமில்லை. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் வருகை திட்டமிட்டபடி இடம்பெறும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நாளை மறுதினம் புதன்கிழமை காலை விசேட விமானம் மூலம் மத்தள விமான நிலையத்துக்கு வந்தடைய உள்ளார். அங்கிருந்து நேரடியாக புறப்பட்டு உமா ஓயா திட்டத்தை திறந்து வைக்க உள்ளார். அதன் பின்னர் கொழும்பு சென்று இலங்கை தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார். ரைசியுடன் அவரது மனைவி மகள் ஆகியோரும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ரைசியின் வருகையை திட்டமிடுவதற்காக ஏற்கனவே ஈரானிய தூதுக்குழு ஒன்று இலங்கை வந்தடைந்துள்ளது என்று அரசு தரப்பு தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மக்கள் மயப்படுத்த புதிய வழிமுறை, சிவில் சமூக பிரதிநிதிகள் ஆராய்வு. எதிர்வரும் மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் பேரவல நினைவேந்தல் 15வது ஆண்டாக கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் பல்வேறு புதிய வழிமுறைகள் ஊடாக நினைவேந்தலை மக்கள் மயப்படுத்த வேண்டும் என சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் புனித தெரேசா தேவாலய முன்றலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியளவில் சிவில் சமூக அமைப்புகளின் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். கலந்துரையாடலை தொடர்ந்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர்கள் மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளனர். அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளதாவது,
இந்த கலந்துரையாடலில் முள்ளிவாய்க்கால் பேரளவத்தின் 15வது ஆண்டு நினைவேந்தலை பல்வேறு புதிய வழிமுறைகள் ஊடாக மக்கள் மயப்படுத்தி மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நினைவேந்தல் செயற்திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்து கொண்ட மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் விளக்கமளித்தனர். மக்கள் தமக்கு எவ்வாறான வாழ்க்கை தேவை, அதற்கு எவ்வாறான சமூக பொருளாதார அரசியல் ஏற்பாடுகள் தேவை என்பதை தாமே சிந்தித்து அதற்காக குரல் கொடுத்து செயற்படும் காலம் வந்துவிட்டது. மக்களுக்கு விரோதமாக செயற்படும் அரசுகள், பெரு வணிக நிறுவனங்கள், கட்சிகள், அமைப்புகளின் பரப்புரைகளில் இருந்தும் மூளைச்சலவை செய்வதிலிருந்தும் தம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். இந்நிலையில் முள்ளிவாய்க்கால் பேரவலம் 15வது ஆண்டாக நினைவு கூறப்படவிருக்கின்றது. இந்த நினைவேந்தல் மிகவும் முக்கியமானது. இந்த நினைவேந்தலை நாங்கள் பரவலாக்கம் செய்ய வேண்டும். இந்த நினைவேந்தல் மூலம் மீள நிகழாமை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை வரும் ஹயாசி ஜோசி கடன் மறுசீரமைப்பு சிக்கலை தீர்க்க நடவடிக்கையா? ஜப்பானின் வெளிவார அமைச்சர் ஹயாசி ஜோசிமாசா எதிர்வரும் மே மாத முற்பகுதியில் உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வரவுள்ளார். அமைச்சர் ஹயாசி ஜோசிமாசா கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். ஜப்பானிய வெளிவார அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் இலங்கைக்கான அவரது முதலாவது பயணமாக அது அமைந்திருந்தது. அதன்போது கொழும்பில் உள்ள வெளிவார அமைச்சில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டு ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அனைத்து கடன் வழங்குனர் நாடுகளையும் உள்ளடக்கிய வெளிப்படைத்தன்மை வாய்ந்த கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் அவசியத்தை வலியுறுத்தியிருந்தார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பில் முன்னிலையில் நின்று செயற்படுவதாகவும் அவர் அறியப்படுகின்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சீன உயர் தலைவர் இலங்கைக்கு வருகை. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச பிரிவின் துணை அமைச்சர் ஹயன் 2 நாள் உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு நாளை இலங்கைக்கு வரவுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினரை சந்தித்து இவர் கலந்துரையாட உள்ளார். சீனா இதுவரையில் இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் உறுதியான உத்தரவாதத்தை வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி பெலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். பெலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் 5ஆம் ஆண்டு நினைவுகூரல், பிரதான குற்றவாளிகளை காப்பாற்ற பலரும் முனைப்பு, பேராயர் குற்றச்சாட்டு, நீதிக்கான தேவையை ஐநாவும் வலியுறுத்தியது, கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேட ஆராதனை, 2019ஆம் ஆண்டு உயிர்த்தினார் தினத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெற்று நேற்றுடன் 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இதனை முன்னிட்டு நேற்று அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றதோடு காலை 8:45 மணியளவில் 2 நிமிட வணக்கமும் இடம்பெற்றது. ஆராதனையினை தொடர்ந்து இலங்கையின் உயரிய மன்றாகிய உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் தமக்கு இதுவரை நியாயம் கிட்டவில்லை என தாக்குதலில் பலியானவர்களின் உறவுகள் தமது ஆதங்கத்தினை வெளிப்படுத்தினர். விசேட ஆராதனைகளின் பின் கருத்து வெளியிட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, உயிர்த்தினார் தாக்குதலில் பிரதான சூத்திரதாரிகளை காப்பாற்றவே பலரும் முனைகின்றனர். உண்மையானதும் சுதந்திரமானதுமான விசாரணையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். நீதியை எவராலும் மறைத்து வைக்க முடியாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சுதந்திர கட்சிக்குள்ளும் ஜனாதிபதி வேட்பாளர் ரணிலா. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பதே கட்சியின் பெரும்பாலானோரின் விருப்பம் என அக்கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் சிங்கள வார இதழ் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் தற்போது கட்சிக்குள் உத்தியோகபூர்வமற்ற உரையாடல்கள் ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 2 துண்டுகளாக பிளவுபட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் தேர்தல்களில் அரசியல் பலத்தை தக்க வைத்துக் கொள்வது தொடர்பிலான கேள்விக்கு சிறந்த தீர்வாக இவ்விடயம் கலந்துரையாடப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து 2 ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன.
கட்சியில் பெரும்பாலானோரின் முயற்சி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான கூட்டணி ஒன்றை அமைப்பது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாஸ் ராஜபக்சவை நியமிக்க தயாராகி வருவதாகவும், இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தரப்பிலிருந்து வேறொரு வேட்பாளரை நியமிக்க தயாராகி வருவதாகவும் கருத்துக்கள் நிலை வருகின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சூடுபிடிக்கும் தேர்தல் களம், ரணில் பசில் நாளை மந்திராலோசனை. ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதியின் அதிகாரபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. எதிர்வரும் தேர்தல்கள் உள்ளிட்ட சில முக்கியமான விடயங்கள் தொடர்பில் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே இவ்வாறான 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அனுர சஜித்தை தமிழர்கள் நம்ப மாட்டார்கள், ரணில் எந்த பக்கம் நின்றாலும் தமிழ் மக்கள் அவருக்கே வாக்களிப்பர், டிலானுக்கு வஜிர பதிலடி. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே எந்த பக்கத்தில் நின்று களமிறங்கினாலும் எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் அவருக்கே வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்சக்கள் பக்கம் நிற்கும் வரை அவரால் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்களின் ஆதரவை பெற முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரோ அண்மையில் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். அவரின் கருத்துக்கு பதில் வழங்கும் போதே வஜிர அபேவர்த்தன மேற்கண்டவாறு கூறினார். சஜித் பிரேமதாசவையோ அல்லது அன்ருகுமார திசாநாயக்கவையோ நம்புவதற்கு தமிழ் மக்கள் தயாரில்லை. எனவே அவர்கள் இருவரையும் தமிழ் மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை தொடர்பாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட வேண்டும், அரசியல் கட்சிகளிடம் கரு ஜெயசூரிய கோரிக்கை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் கூட்டணிகளின் நிலைப்பாட்டை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூற வேண்டும் என்று சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் தொடர்பில் மீண்டும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் நீண்ட காலமாகவே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பில் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக அனைத்து வேட்பாளர்களும் வாக்குறுதிகளை அளிக்கின்ற போதும் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்கள் அம்முறையை நீக்குவது தொடர்பில் கரிசனைகளை வெளிப்படுத்துவதில்லை. இவ்வாறான நிலையில் இந்த ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. நாம் நாடளாவிய ரீதியிலுள்ள சமூக குழுக்களுடன் உரையாடல்களை செய்து வருகின்றதன் அடிப்படையில் அனைத்து சமூகங்களும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை கொண்டிருப்பது புலப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, உயிர்த்தனாறு தாக்குதல் நீதியை வழங்குமாறு ஐநா வலியுறுத்தல். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் பொதுமக்களுக்கு எதிரான மிக மோசமான தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 279 பேர் விடயத்தில் பொறுப்பு பற்றாக்குறையை சரி செய்து நீதியை வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்தனார்கள் படுகொலைக்கு யார் காரணம் என்பதை தீர்மானிக்க முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாட்டிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட தூதுவரான மார்க் அண்ட்ரே பிரான்சிஸ் கொழும்பில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் வலியுறுத்தினார். குறித்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தாங்கள் இன்னும் நீதிக்காக காத்திருப்பதாக கூறுகின்றனர். 1972 இருந்து 1 லட்சத்திற்கும் அதிகமான உயிர்களை பலிகொண்ட பயங்கரமான இனக்கலவரம் முடிந்து ஒரு தசாப்தத்திற்கும் பிறகு தீவிற்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் உட்பட
45 வெளிநாட்டவர்கள் உயிர்த்தினார் தாக்குதலில் கொல்லப்பட்டனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சுதந்திர கட்சியின் பதில் தவிசாளராக அமைச்சர் விஜயதாச. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தவிசாளராக நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சவை நியமிக்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்று சபை தீர்மானித்துள்ளது. நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் செயற்குழு கட்சியின் பதில் தவிசாளராக கலாநிதி விஜயதாச ராஜபக்சவை நியமிப்பதற்கு ஏகமனதாக அங்கீகாரம் வழங்கியதாக கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் பேராசிரியர் ரோஹண லக்ஷ்மன் பிரியதாச அறிவித்தார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் துமிந்த திசாநாயக்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சாரதி துஷ்மந்த மித்திரபாலவுக்கு எழுதிய கடிதத்தில் கலாநிதி விஜயதாச ராஜபக்சவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக நியமிக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சர்வதேச விசாரணைக்கு ரணில் தயங்குவது ஏன்? சந்தேகம் எழுப்பும் சாணக்கியன். 2009 இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டுமென்றால் சர்வதேச விசாரணைக்கு தயார் என கூறியிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உயிர்த்தினார் தாக்குதலில் 300 பேர் வரையிலான பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு ஒரு சர்வதேச விசாரணை இடம்பெறுவதற்கு தயங்குகின்றார் என்றால் இந்த குண்டுவெடிப்பிற்கு பின்புலத்தில் ராஜபக்ச குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்துகின்றது என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்தார். இனிவரும் காலங்களிலும் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு தங்களுடைய எஜமானர்களின் கட்டளைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுடைய பிள்ளைகளையும் இவர்கள் பலிக்கடாவாக்கலாம். ஆகவே எங்களுடைய மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எனவும் சாணக்கியன் கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டால் நீதியை நிலைநாட்டுவேன். உயிர்த்தினார் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவேன் என பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் உயிர்த்தினார் தாக்குதல்களை மேற்கொண்டவர்களைப் போன்றே அன்று ஆட்சியில் இருந்தவர்களும் பொறுப்பு கூற வேண்டும். சக்ரான் மாத்திரமன்றி அவருடன் தொடர்பினை பேணியவர்களும் உள்ளனர். இவ்வாறானவர்கள் அன்று நான் நாட்டில் இருக்கவில்லை என்று கூறிக்கொள்கின்றனர். திட்டமிட்ட பின்னர் எவரும் சம்பவ இடத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யுத்த காலத்தில் கூட இவ்வாறான புலனாய்வு தகவல்கள் கிடைக்கவில்லை. தினம் நேரம் இடத்துடன் தகவல்கள் கிடைக்காது. ஆனால் அவ்வாறான தகவல்கள் கிடைத்தும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். தாக்குதல்கள் இடம்பெற்ற இடங்களுக்கு கூட சிலர் வருகை தரவில்லை. நாட்டின் தலைவர் பாதுகாப்பு அமைச்சர் அந்த சந்தர்ப்பத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார். இவ்வாறான நபர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகைகளில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.